Lord Jesus Christ. Praise the Lord Jesus Christ. உங்கள் அனைவரையும் இந்த மாடர்ன் டே நஹோமி and Ruth மாமியார் மருமகள் என்ற சீரீஸ்ல உங்கள் அனைவரையும் மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்ப after a long time we are meeting each and everyone and we are so thank God for that. Yes, exactly, and we are so happy. We believe that you all are doing good. நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களை எல்லாரும் சந்திக்கிற ஆவலோட இருக்கேன். உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறதுல அது எப்படின்னா தேவனுக்கு நன்றி சொல்றதுக்காக நாங்க ஆவலோடு காத்திருக்கோம். எஸ் ஆமென். சோ இன்றைக்கு கூட தலைப்பு என்னன்றது நிறைய பேர் தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. சோ அகைன் தலைப்பை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி let us all pray and begin. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ராஜினி. அப்பா உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த ஒரு மாடர்ன் டே நஹோமி என்ற இந்த மாமியார் மருமகள் இந்த அப்பா இந்த சீரீஸ் ஆண்டவரே நீரே துவங்கினீர் ராஜா. அப்பா எங்களோட வாழ்க்கையில நீர் எங்களை நடத்துற விதத்தை பிறருக்கு ஆண்டவரை பகிர்ந்து கொள்றதுக்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எங்களையும் உங்களோட பாத்திரமாக பயன்படுத்துகிறீர்கள், அதற்காக நன்றி. பார்க்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா மனதுல என்னென்ன கேள்விகளை ஆண்டவரே அதற்கு நீர் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே ராஜா அப்பா மாமியாரும் மருமகளும் ஆண்டவரே ராஜா ஒன்றாக அமர்ந்து ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஆவியான தேவனே எங்கள் எல்லார் மத்தியிலும் அசை வாழ்கிறாங்க. ஏதாவது மருமகள் மாமியார் மீது கசப்பு இருந்தோ, இல்ல மாமியாருக்கு மருமகள் மீது கசப்பு இருந்தோ, இல்ல எந்த பெண்கள் வீட்டுல இருக்கிற எந்த பெண்களுக்கும் கசப்பு இருந்தோ அப்பா அது எல்லாத்தையும் உங்க கருத்துல இந்த நேரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ள கசப்பு என்ற அந்த ஒரு விதையை நீங்க வேருடன் பிடிங்க எடுத்து போடுங்க ராஜா. அந்த விதை மரமா வளரவே கூடாது இயேசுவின் நாமத்தினால. அப்பா உம்முடைய பிள்ளைகளா நீர் தேர்ந்தெடுத்த ஸ்திரீகளா வாழ, அப்ப நீர் அபிஷேகம் பண்ண ஸ்திரீகளா இந்த பூமியில வாழ எங்க குடும்பங்களை கட்ட தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க இயேசுவை. இப்பொழுது கூட அப்பா நாங்க நீர் இந்த வசனங்கள்ல சொன்னது போல புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி வாழணும் என்றது ஆண்டவரே நாங்க கற்றுக்கொள்ளும் போது ராஜா ஆவியான தேவனே எங்களுக்குள்ளயும் சரி கேட்கிற ஒவ்வொருத்தரையும் சரி நீ கிரியை செய்வீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்? எப்பவுமே நம்ம ஒரு வசனம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதும் கூட அது பிரியமானதும் கூட, எப்படி ஒரு ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி தன்னோட வீட்டை கட்டுவா, அப்படி கட்டப்படுறதுனால அதனால ஒரு பிளெஸிங்ஸ் என்ன, அப்படி கட்டலைன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ் என்ன. ஸோ பிளஸையும் பார்க்க போறோம், மைனஸையும் பார்க்க போறோம். So the topic for today என்ன நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்னர் சொன்னது போல புத்தியுள்ள ஸ்திரீ, a wise woman, இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அடிக்கடி எனக்கு தெரிஞ்சு இந்த கணவர்மார்கள்லாம் வந்து இந்த புத்தியுள்ள ஸ்திரீயை தன் வீட்டை, அதாவது ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வரப்போ உடனே தான் அனுப்பிச்சு உங்களை வெறுப்பேத்துறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க அப்படி அவர் சொல்லும் போது நீங்க அறிக்கைட்டுக்கோங்க உங்களை. ஆமா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், நீங்க அறிக்கை. இன்றைக்கு கூட நம்ம வந்து அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கற்களுக்குள்ள எப்படி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா வாழணும், எப்படி நம்மளை வந்து மோல்ட் பண்ணிக்கணும், எப்படி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்னர், நம்ம ஆஸ் விமன் நம்ம எல்லாருமே எமோஷனல் பீயிங்ஸ், கரெக்டா? we have lots of emotions. அதாவது நம்மள மாதிரி இந்த எமோஷன்ஸ் அப்படியே நமக்குள்ள நம்ம எல்லா எமோஷன்ஸும் தனித்தனியா காட்டலாம். ஹாப்பினஸ்னா அந்த ஹாப்பினஸ்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாப்பினஸை காட்ட முடியும். சேட்னஸ்னா அதுல டிஃப்ரெண்ட் டைப், ஆங்கர்னா அதுல டிஃப்ரெண்ட் டைப். இந்த மாதிரி வி விமன் நம்ம ஸ்திரீகள்லாம் நம்ம வந்து எமோஷனல் பீயிங்ஸா இருக்கும். தமிழ்ல எமோஷன்ஸ்னா சொல்லுவாங்க உணர்ச்சி மிக்க. அந்த உணர்ச்சிகளை நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை நம்ம நிறைய காமிப்போம், எக்ஸ்பிரஸ் இட், நம்ம அதை வெளிப்படுத்துவோம். வேற நீ ஆண்களை கேட்டு பாரு, நம்ம வீட்டுல அப்பாவா இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொன்னா நாங்கெல்லாம் நானு இவ என் மக்களை எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரோட எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒவ்வொரு இது பண்ணுவோம். அவங்க 2 பேர் கொடுக்குறது ஓ அப்படியா, ஓகே ஓகே, அந்த மாதிரிதான். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், இன்னொரு புசுக்குன்னு சொல்லிட்டாங்களே தோணும். இன்னும் நாங்க பேசும்போது இதோ இப்ப பாத்தீங்கன்னா கையாட்டி பேசுவாங்க. அது வந்து எப்பவுமே அப்பா வந்து கையாட்ட சோ நம்ம வந்து எமோஷன்ஸா இருக்குது பாருங்களேன், அந்த ஆக்ஷன்ஸா இருக்கட்டும் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா தான் நம்ம கிட்ட இருக்கும். அது கர்த்தர் நம்மள அப்படிதான் படைச்சிருக்காரு, அது நம்மளுக்கு இந்த குறையும் கிடையாது. பட் எமோஷன்ஸ் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணப்பட்டதுன்னா, அந்த உணர்வுகள் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணப்பட்டதுன்னா அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங், ஓகேவா? பட் அந்த எமோஷன்ஸ் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணப்படலைன்னா அது வந்து என்ன சொல்ல, ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்மளை வந்து தள்ளிடும். நம்மளை மட்டும் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, அதாவது ஒரு அழிவுக்கு, குடும்பமே இடிஞ்சு விழுந்துடும். எஸ், ஒரு அழிவுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். எஸ்,
அதாவது டே டு டே லைஃப் நார்மலா பாரு. இப்ப வந்து நம்ம எல்லா யூனிக் ஓகேவா. இப்ப இந்த ஃபேமிலியில நாங்க 5 பேர் இருக்கோம். ஒரு அம்மா பொண்ணோட இதுவுமே பாரு, இல்ல கணவன் மனைவிதா இருக்கட்டும், எந்த ஒரு இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகள் எதுவா இருந்தாலுமே, என் மாமியார் மருமகள் கூட எந்த ஒரு உறவுலையுமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் ஐ எம் டோட்டலி யூனிக் அண்ட் ஷீ இஸ் யூனிக். ஸோ என்னோட வே ஆஃப் திங்கிங் கண்டிப்பா வேறையா இருக்கும், இவளோடது வேறையா இருக்கும். வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பேர் வேற வேறையா இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேசுறோம் கட்சி, அந்த பேசுறச்சு ஹவு வி கன்வே டு அதர்ஸ் இட் மேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் ஒழுங்கா கன்வே பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நான் கன்வே பண்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். நான் போய் நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னு அவங்கள குற்றப்படுத்த முடியாது. இதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபையாவே அவங்களுக்கு இந்த 2 விஷயம் என்னன்னா, என்ன பண்ணோம், நம்ம முதல்ல ஆண்டவரை ப்ரே பண்ணிட்டு நம்ம அவங்க கிட்ட கன்வே பண்றச்சு. ஏன்னா நான் ஒரு ஐடியாவை சொல்ல போவேன், இவ ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கிட்டானா டோட்டல் சொதப்பலாயிடும், கொலாப்ஸ் ஆயிடும் அந்த விஷயமே. ஸோ நான் எப்படி சொல்றேங்க, திஸ் மேட்டர்ஸ் ஹவ் யூ ரிசீவ். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வருது. எமோஷனலி பேலன்ஸ்டு விமன் will stay calm under the storm, but emotionally imbalanced or struggling women will create a storm in the calm. ஓகேவா. அதாவது தமிழ்ல எப்படின்னா, ஒரு எமோஷனலி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஸ்திரீயோ புயலே வந்தாலும் எதிர்கொள்ளுவா. எஸ் இல்ல, பட் இதே எமோஷனலா இம்பேலன்ஸ்டா புயலை உருவாக்கிடுவா. இல்ல கஷ்டப்படுற ஸ்திரியோ சொன்ன மாதிரி வீட்டுல புயல் உண்டாக்கிடுவா. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்ன்றதுதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்க போறோம், நிர்ணயம் எடுக்க போறோம். we're going to take a decision. இதே நீங்க ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ தேவனால வந்து நடப்பிக்கப்பட்டானா அவ வந்து she will stay strong. ஓகேவா. கர்த்தருக்குள்ள அவ வந்து வீட்டை கட்டுவாள். பட் இதே ஒரு ஸ்திரீ கர்த்தர்னால நடப்பிக்கப்படல, அதாவது நம்ம டிசிஷன் தானே பார்ட்னர், இப்போ வந்து இப்ப ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெபேக்காவை எடுத்துக்கோங்க. ரெபேக்கால் வந்து 2மே அவ பிள்ளைகள் தான். ஆனா தட் அலைன்மெண்ட் எப்படி ஜேக்கப் தான் வந்து யாக்கோபை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாருச்சு. அவ உடனே என்ன பண்றா, உடனே ஆண்டவர்கிட்ட தான் ஓடுறா. சோ தி அலைன்மெண்ட் should be there. இல்லன்னா அவளே வந்து டக்குனு வேற, எனவே 2மே ஏன் கூட அப்படி பதறி அவ வேற விதமா கூட அவ முடிவு எடுத்துக்கலாம். இட்ஸ் ஹர் சாய்ஸ். பட் அந்த இடத்துல எவ்வளவு அழகா நடந்திருக்கா. பட் வேற சாரால் வந்து தேவன் வாக்கு கொடுத்த பின்பு கூட வந்து ஒரு பாயிண்ட் மேல வெயிட் பண்ண முடியல, ஒரு தவறான ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. எஸ், இட் மேக்ஸ் சென்ஸ், கரெக்ட் தான். சோ தேவனால நடப்பிக்கப்படுற பெண்ணோ அவ வந்து எமோஷனலி ஸ்ட்ராங்கா வீட்டை கட்ட, ஷீ இஸ் பில்டிங் த ஹவுஸ். பட் இப்போ நம்ம சாய்ஸ் எடுக்கிறோம்ல, இல்ல இந்த காரியத்துல நம்ம தேவனை ஃபாலோ பண்ண போறது இல்ல, நான் எமோஷன்ஸை ஃபாலோ பண்றப்போ நம்ம வீட்டை அழிச்சிட்டோம், ஒருத்தவங்க நம்ம அழிச்சிடும். சரி, அந்த ஒருத்தங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா, முதல்ல நம்ம அழிவோம். நம்ம அழிகிறோங்கிறதே நம்மளுக்கு தெரியாது, அந்த உணர்வே இருக்காது. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அழிஞ்சு நம்ம இருந்து பிரயோஜனமே இல்லை. புரியுது. அந்த இடத்துல நம்மளும் அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் கூடவே. அது நம்மளுக்கு அந்த ரியலைசேஷனே இல்லாம போயிடும். கரெக்ட். ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப், ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. இப்போ பாக்குற இப்போ என்ன மாதிரி யங் விமனும் இருப்பாங்க, மிடில் கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிப் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எமோஷன் டைம்ஸ்ல ஒரு டிப் நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. என்ன ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் சில டைம். இருக்கா அவளை நம்ம என்ன விமனை வச்சு பேசுறேன். நீங்க நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஊழியத்துல நிறைய பேரை பாப்பீங்க. வாட் வில் பி தட் ஒன் டிப் டு ஹேண்டில் எமோஷன்ஸ்? இந்த ஒன் டிப்ல ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ வந்து நான் ஒரு விஷயம் ஏதோ நினைச்சிருக்கேன், என்னோட ஒரு பிளான் இருக்கும். சரி, இன்னைக்கு நான் இந்த பிளான் பண்ணணும், இல்ல இன்னைக்கு இங்க போகணும், இங்க வரணும்னு அந்த பிளானோ, இல்ல யாரோ ஒருத்தர் நான் செய்யாததோ, இல்ல ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஹீட் ஆகும், சம்திங் ஹஸ் ஹேப்பன் தட் ஹஸ் டிஸ்டர்ப்டு மீ. ஓகேவா. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல அந்த மத்தியில தான் நான் என் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யணும். I have to face each and everybody. நம்ம வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவைகளை சந்திக்கணும், என் தேவைகள், குடும்ப தேவைகள், நம்ம ஊழி எல்லாமே அதை ஓடிட்டு இருக்கும். அந்த டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்ல, இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தட் பர்டிகுலர் பர்சன், இட்ஸ் பிட்வீன் மீ தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன், இட்ஸ் நாட் பிட்வீன் மீ அண்ட் அதர். ஓகேவா. அப்ப அந்த சிச்சுவேஷன் வரைச்சு அதை வந்து நான் வேற யாருக்கிட்டையுமே அதை நான் காட்டக்கூடாது. முக்காவாச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம்னாக்கா, சின்ன வயசுல நான் கிறிஸ்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் சொல்றது, என்னோட வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு கோபம், ஒரு பிரச்சனை வீட்டுல நடந்திருக்குனாக்க அந்த கோபத்தை நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, யார்கிட்ட காட்டுவோம்? பிள்ளைங்க மேலதானே காட்டுவோம்.
ஆனா அது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது. எதனால அம்மா இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு யோசிப்பாங்கல்ல. இல்ல கணவன் கிட்ட காமிச்சிச்சு, இல்ல எனி XYZ எந்த உறவு கிட்ட நீங்க அதை காமிச்சாலுமே அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னொன்னு that is not at all good according to Bible also. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது தேவன் கிட்ட தெரியப்படுத்தணும். அந்த பிரச்சனையை தேவன் கையால தேவன் நம்மளுக்கு பக்குவத்தை தருவாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிரச்சனைகளை நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை ஒரு இதுனாக்க ஒரு சூழ்நிலை அப்படின்னா முதல்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எசப்பா என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியல, ப்ளீஸ் நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உங்க வாயை மூடிடணும். நீங்க 100% ரைட்டா கூட இருக்கலாம், அந்த இடத்துல வாயை திறக்காதீங்க. இது நான் கர்த்தருக்குள்ள சாட்சியா சொல்லும். என்னோட பர்சனல் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட பாடம் இது. என்னோட இந்த 50 வயசுல நான் கத்துக்கிட்ட பாடம். நம்ம வாயை திறக்க கூடாது. பல இடங்கள்ல ஆண்டவர் நம்மளுக்காக பேசுவார், ஆண்டவர் சொல்லி தருவார். இதுதான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு சிச்சுவேஷனாக, ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியாது நம்ம what we are going through அப்படிங்கிறது. இதுல வேற நீ ஓகேவா உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன ஸ்டேஷனோ அப்படியே பில்ட் ஆகி நமக்கு ஒரு பர்ஸ்ட் அவுட் மொமெண்ட் வரும். இன்னும் ஒண்ணு கிரேஸ், இந்த இடத்துல மோஸ்டா நானும் அனுபவிச்சிருந்தேன். என்னோட இதுல ஃபர்ஸ்ட் வர சத்ருவோட இதுவே ஆயுதம் என்ன தெரியுமா நமக்குள்ள போடுவான்? செல்ஃப் பிட்டி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு ஏன் இப்படி, என்னையே இப்படி பண்ற அந்த நாங்கிறது இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் போய் அது சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ்அப்பா என்ன வரும்னா செல்ஃப் பிட்டி. நம்ம நினைச்சுக்கோம் நம்மள பரிதாபப்படுறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரைடும் இதுவும் சேர்ந்ததுதான் செல்ஃப் பிட்டி. அந்த நான்கிறது நான் வந்தாலே ப்ரைட் வந்துடுது. நான் மட்டும் ஏன் அப்படிங்கிற இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் கலந்து வந்து செல்ஃப் பிட்டி. அந்த செல்ஃப் பிட்டி இஸ் நாட் ஃப்ரம் காட், இட்ஸ் ஃப்ரம் டெவில். தேங்க்யூ ஸோ மச் இந்த டாபிக் எனக்கு நீங்க பேசுனதுக்கு. ஏன்னா இப்போ செல்ஃப் பிட்டி என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து சோஷியல் மீடியா வேர்ல்டு ஓகேவா, இப்போ நிறைய ஃபெமினிஸ்ட் நம்ம ஏன் இப்படி பண்ணணும், இன்னொன்னு வந்து இப்போ நான் பார்க்குற நிறைய விமன் வந்து நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் இது குடும்பத்துக்கு பார்த்தா அப்படி இப்படின்ட்டு கண்டிப்பா அவங்களோட இதுவா குமுறாங்க. பட் என்னன்னா நம்ம வந்து we are as என்ன சொல்ல women of God, நம்ம அதை மண்டையில எடுத்துட்டு நம்மளும் அதை வந்து அப்படியே வீக் ஆயிடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அது என்ன அந்த எப்படி தெரியுமா பார்ப்போம், நான் இந்த குடும்பத்துக்கு என்ன வேலைக்காரியா அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவரே வந்து மத்தவங்களுக்காக நான் வேலை செய்ய வந்து தண்ணியே தாழ்த்தி வந்திருக்காரு. அப்ப நம்ம எப்படி எக்ஸாக்ட்லி சர்வ் அதர்ஸ். வேலைக்காரிங்கிறது வந்து உடனே அந்த இதெல்லாம் இல்ல, வேலைக்காரியை இருந்து பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமானது, அந்த எவ்வளவு ஒரு பிளெஸிங் ஆனது. அவ்வளவுதான் நம்ம பொறுமையா இருக்கோமா அவளை பண்றோமான்னு ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் என்னன்னா வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ லாஸ்ட் இயர்லாம் இட் வாஸ் வெரி டஃப் ஃபார் மீ. எப்படி சொல்ல, நான் அதாவது ஒரு பக்கம் எமோஷனலி எக்ஸாஸ்ட்ல இருந்தேன், பிசிக்கலி எக்ஸாஸ்டடா இருந்தேன் ஓகேவா. பட் அந்த நேரத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் வந்து இந்த வீட்டு வேலைக்காரியா, இந்த வீட்டுல இதுவான்னு ஆண்டவரை நான் அப்படி யோசிக்க வச்சது இல்ல. பட் நான் புலம்ப மாட்டேன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என் தைரிய கப்தரா உங்களுக்கு தெரியுதேசப்பா, முல்லேசப்பா எனக்கு கை வலிக்குதேசப்பா, எனக்கு மண்டை வெடிதேச நான் சொல்லுவேன். பட் யூனோ வாட், ஆண்டவர் அந்த ஒரு என்ன சொல்றாங்க என்னோட எமோஷன்ஸை டீல் பண்ண இருப்பாரு. அதாவது இட் டுக் தட் half of the year என்னோட எமோஷனை வேறு வரைக்கும் போய் டீல் பண்ணி இன்னைக்கு என்னால ஓரளவுக்கு என்னால ஹேண்டில் பண்ண முடியுது. எனக்கு இப்போ கண்டிப்பா என் வீட்டுல இருக்கிற எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் ஊழியர்களையும் சரி வீட்டுக்காரங்களையும் சரி எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அதுக்கு என்ன மெச்சூர் பண்றதுக்கு லாஸ்ட் இயர் என்ன ஒரு ப்ராசஸ்க்குள்ள அனுமதிச்சாரு ஓகேவா. அதாவது எப்படி சொல்ல, He's a God who trains us, disciplines us, கரெக்டா. பட் எந்த இடத்துல நம்ம வந்து நான் இந்த வீட்டு வேலைக்காரி அப்பெல்லாம் நம்ம எந்த இடத்துல யோசிக்க கூடாது. இந்த வீட்டை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இந்த வீட்டை நம்ம வந்து ஓனர்ஷிப்னா உடனே சொத்து அதாவது இந்த வீட்டுக்காக நம்ம வந்து we should be selfless ஓகேவா. நம்ம குடும்பம் ஏன் குடும்பம் என்னோட தேவன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கர்த்தர் கொடுத்த கணவர், அம்மா அப்பா அண்ணன் தான் எல்லாமே they are my family அப்படின்னு நினைக்கச்சு நம்ம ஃபேமிலியில எந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆகவோ இல்ல வேற யாராவது உள்ள நுழையவோ நம்ம அனுமதிக்க மாட்டோம். எக்ஸாக்ட்லி. சோ அதனால இந்த செல்ஃப் பிட்டியை வந்து தயவு செஞ்சு அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா that will actually kill you. Yes, kill you mentally. அதுக்கப்புறம் நீங்க பாக்குறது எல்லாமே உங்களுக்கு கசப்பாதான் தெரியும், தப்பா மட்டும்தான் தோணும். உங்க நல்லதுக்கே சொன்னாலுமே வந்து உங்களை யாரும் மார்க் பண்ற மாதிரியோ இல்ல ஹியூமிலேட் பண்ற மாதிரியோ சம்திங் எல்லாமே அது தொடர்ந்து ஒண்ணுனா ஒவ்வொரு ஆயுதமா போட்டுக்கிட்டே வருவான் டெவில். சோ அதோட என் வீட்டுல அப்படி இல்லையே, கம்பேரிசன் வந்துடும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போது எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ இல்லை, இங்க வரப்ப எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கே, அங்க நான் இப்படி நோ டோன்ட் டூ தட். அதுக்கு நீங்க இதே கொடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் நடந்த இன்சிடென்ட்,
கத்த கிருபையில இவ்வளவு எப்படி ஆண்டவர் ட்ரெயின் பண்ணாருன்னா, எனக்கு ஒரு ரொம்ப சிக்காய் நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு இயர் ஃபுல்லாவே போயிட்டு எவ்ரி மந்த் அட்மிட் ஆயிட்டு வந்து அந்த ஸ்டேஜ்ல கத்த கிருபையால என்ன சுகமாக்கி இருக்காரு. அந்த நேரத்துல கத்த கிருபையா இவளை எவ்வளவு அழகா அற்புதமா நடத்தினாருன்னா, இவங்க வீட்டுல இவ ஒரே பொண்ணு, எவ்வளவு செல்லமா வளர்ந்தவோ, யூ நோ தட். அப்போ அந்த மாதிரி இடத்துல இவன் எப்படிலாம் இந்த வீட்டுல வந்து பாத்துக்கிட்டான்னா, நான் இல்லைங்கிற குறைய இந்த வீட்டுல தெரியல கத்த கிருபையில. அதாவது ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா கஷ்டப்பட எல்லா தேவைகளையும், காலேஜுக்கு அனுப்புறது, புருஷன் தேவைக்கு ஆபீஸ்க்கு சமைச்சு லஞ்ச் கொடுத்து அனுப்பணும், வீட்டுக்கு சமைக்கணும், ஏன்னா ஹாஸ்பிட்டல் சமைச்சு கொண்டு வரணும், வீட்டுல அங்க வந்து பாக்கணும், எல்லாம் பிக்கப் எல்லாமே இவ பண்ணணும். அது ஊழியமும் நடந்துட்டு இருந்தது. கர்த்தர் கிருபையில இவ அதை செஞ்சுட்டு இருந்தா. அந்த இடத்துல இவ வந்து நான் ஏன் இந்த வீட்டுக்கு இது செய்யணும், இப்பதானே நான் கல்யாணம் பண்ணிடுவேன், அப்போ ஒரு வருஷம் கூட முடியல, இப்பதானே நான் வந்தேன், few months தான் ஆச்சு கல்யாணம் பண்ணி, நான் ஏன் வீட்டுக்கு செய்யணும், நான் இங்க இப்படிதான் வந்தேன், அதுக்குதான் வந்தேன்னா நம்ம யோசிக்கல. அதே நேரத்துல சில பேர் வந்து என்ன மாட்டு பண்ண வந்தா உடம்பு சரியான படுத்துட்டே கேட்கறது, அதுவும் அந்த மாதிரி இல்ல. கர்த்தர் கிருபையில எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி இருக்கோம்னு. எனக்கு உடம்பு எதனால வந்தது இன்னும் எனக்கு தெரியும். இவ வந்தது தேவன் கிருபையினால இந்த குடும்பத்தை அழகா கட்டுறதுக்கும். என்ன பார்த்து யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல சில பேர் வந்து எதுக்காக சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னா கூட கேட்டாங்க. ஆனா இந்த சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அது நாங்க ஒரு சாட்சியா கூட சொன்னோம். அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிற யோசிச்சு பாருங்க, அதுக்காக தான் இவ வந்தான்னு நான் சொல்ல வரல. பட் God knows everything. I remember the first சமையல் நான் வந்து ஹாஸ்பிட்டல் சமைச்சு கூட போறேன். நான் சொல்றேன், நான் சாம்பார்னு ஆரம்பிச்ச பாருங்க, புளி குழம்பா வந்து விற்கிறது, எப்படி சாப்பிடுங்க. ஸோ எனக்கு நான் ஒரு பயப்படுவேன் சமைக்க. ஏன்னா வந்து நான் வேற மாதிரி சமைச்சிட்டு இருந்தேன். எப்படி அதாவது அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு மூடு இருக்கிறப்போ நம்ம சமைப்போம், எனக்கு சாப்பிடணும் தோணும் சமைப்போம். பட் ஆஃப்டர் அது ஒரு ரொட்டீனாமா இருக்கும். நான் தான் சொல்ல லாஸ்ட் இயர் கண்டிப்பா நான் எக்ஸாஸ்ஷன் குள்ள போனேன், பீக்குக்குள்ள போனேன். பட் நான் ஆண்டவர் என்ன கைவிடவே இல்லை. ஓகே, நான் ஐ ப்ரே லார்ட் ஹெல்ப் மீ அண்ட் ஆண்டவர் அந்த மூமெண்ட்ல தான் என்ன ட்ரெயின் பண்ணாரு. தாவீத வனாந்திரத்துல ட்ரெயின் பண்ற மாதிரி வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த நேரத்துல தான் என்ன ட்ரெயின் பண்ணாரு. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து கர்த்தரின் மீது கிருபை காட்டி என் அம்மா அப்பா வந்து லஞ்ச் கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. பட் அகைன் அது எப்படி இருக்கும்னா, வீட்டுல யோசிச்சு பாருங்களேன், யாரும் இருக்க மாட்டாங்க, போயிட்டு வரணும், அந்த ஒரு ஹார்மனி இல்லாத மாதிரி இருக்கும். ஹார்மனினா நான் எங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் கிடையாது, வீட்டுல இப்படி உட்காந்து பேசுறது அதெல்லாம் அது வந்து என்ன எமோஷனலா கொஞ்சம் டவுன் பண்ற நேரத்துல ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். ஐ அம் ட்ரெய்னிங் யூ. இன்னுமே ஞாபகம் இருக்கு, ஒன் டே யூ ஆஸ்க் மீ, தெரியல அப்படி பார்த்தாக்க யாராவது வந்து நான் வந்ததுனால உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. அதே நேரத்துல அந்த நேரத்துக்காக மட்டுமா வந்த இல்ல, God has a big plan. அதுதான் சொல்றது, கர்த்தரோட அலைன்மெண்ட்டுக்குள்ள வரச்சே அவருக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். He knows our past, he knows our present, he knows our future. சோ எவ்வளவு அற்புதமா நடத்திருக்காரு. இந்த வருஷம் நடத்திருக்கல எல்லாமே நாங்க அற்புதமா என்ன சுகபத்தமா வச்சிருக்காரு, சாட்சியா வச்சிருக்காரு. அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த ஸ்டெப் எடுக்கலன்னா, இல்லப்பா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னாக்கா அந்த chaotic situation எப்படி ஒரு மாதிரி அந்த சிச்சுவேஷனை chaotic மாதிரி போயிடும். I want to address this also. இப்போ வீட்டுக்கு எதிரா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த இடத்துல we should not run away. Yes. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா my family should not run away. My family சொல்றது எங்க அம்மா அப்பா அவங்க இப்போ ஆண்டவர் இப்படி கொண்டு வந்துட்டாரு, this is my family, right? So they should not run away. எனக்கு ஒரு ப்ராப்ளம், they will not run away. அதே மாதிரி என் குடும்பத்துக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரப்போ I should not run away. எப்படி நீங்க உங்க அம்மா அப்பாக்காக நின்று இருப்பீங்களோ, ஓகே, அந்த மாதிரி தான் நீங்க இந்த இடத்துல நிக்கணும். அது that is very important. So அதுதான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ கட்டக்குள்ள லைக் இப்போ ரெபேக்கா நினைச்சிருந்தா ஒரு கிரையாஸ் பண்ணிருக்கலாம், ஒரு அப்படியே அவங்க ஆக்சுவலி டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த பையனை சொல்லிட்டாரு, அந்த பையனை சொல்லி இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, blah ஓவர் திங்க் பண்ணி அவங்களே மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. But she didn't do that. So நம்மளும் வந்து ஆண்டவருக்குள்ள அந்த காம் இந்த ஸ்டாமா இருக்கணுமே தவிர ஒரு காமா இருக்கிற ஸ்டாமா கொண்டு வந்துருக்கூடாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அது மட்டும் நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எமோஷன்ஸை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணோம் கரெக்டுக்குள்ள. அண்ட் வந்து செல்ஃப் பிட்டி பத்தி பேசணும், செல்ஃப் பிட்டி கூடாதுன்ட்டு நம்ம பேசணும். அடுத்து என்னன்னா, வீட்டுக்கு எதிராக ஒரு ப்ராப்ளம் வரப்போ நம்ம வீட்டை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம கர்த்தரை சார்ந்து வீட்டுக்காக நம்ம நிக்கணும், வீட்டுக்காக நம்ம நிக்கணும் அப்படின்னா. சோ நம்ம வந்து கர்த்தருக்குள்ள அந்த வசனத்தை நம்ம எல்லாருமே இப்போ அறிக்கையிடுவோம், சரியா? ஓகே, நம்ம ஒரு வாட்டி அந்த வசனத்தை படிப்போம். Proverbs 14:1. எல்லாரும் நீங்க பைபிள் கையில வச்சுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அதை ஓபன் பண்ணி
வாசிங்க. The wise woman builds her house, but the foolish pulls it down with her hands. தமிழ்ல புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இந்த இடத்துல புத்தி உள்ள ஸ்திரீனா யார்? புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரீ வந்து இயேசு சொல்றதை கேட்கிறவங்க தான். அதுக்கான பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. Amen. So நமக்கு wisdom கர்த்தர்கிட்ட தான் வந்து தேவனுக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பமா இருக்கு. சோ நம்மளுக்கு ஞானம் வேணுங்கிறச்சு நம்ம அந்த புத்தி உள்ள ஸ்திரீன்னு பாக்குறோம்ல. யாரு புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க முடியும்னா தேவனோட கூட அந்த அலைன்மெண்ட்ல தேவனுக்குள்ள தேவனுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன் அதுக்குள்ள லைக் இன் ஜீசஸ் ஃபார் ஜீசஸ் பை ஜீசஸ். தேவனுக்காக தேவனுக்குள்ள தேவன் மூலியமாக சகலமும் தேவனுக்காகவே நம்ம இருக்கச்சு. அந்த பயப்படுறதுனாக்க ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் அப்படிங்கிறது வந்து எதுனாக்க நம்ம அன்பு அவருக்காக, ரெவரன்ஸ் ஆஃப் காட். அதிகாலையில எழுந்துக்கிறது, அதிகாலையில வேதம் வாசிக்கிறது, ஜபிக்கிறது. இந்த வேதத்துல ஆண்டவர் என்னெல்லாம் நம்ம ஒரு குடும்பத்துல நடந்துக்கணும், விசேஷமா பெண்மணிகளான நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும், நீதிமொழிகளை சரி இதுலயும் நம்மளுக்கு எஃபிஷியன்சிலயும் அதுல நிறைய போட்டுட்டு நிறைய போட்டிருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கரிச்சு ஒரே நாள்ல முடியாதுதான் ஒத்துக்கிறோம். ஆனா நம்மளை விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு பயந்து, ஆமா ஆண்டவர் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு. வேதாகம் வந்து நிறைய இருக்கு. ஏன் விமனை பத்தியே சொல்றீங்கன்னாக்க இந்த சீரியஸ் விமனுக்கானது. அதனாலதான் நான் சொல்றேன். அது ஒரு வாலிப மகளா இருக்கலாம், இல்ல கல்யாணான ஒரு மருமகளா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நீங்க எந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஆபீசர் வேற. அந்த புத்தி எங்க இருந்து வரும்னாக்கா கர்த்தர்கிட்ட இருந்துதான். எப்ப வரும்? கர்த்தருக்கு பயப்படுச்சு. கர்த்தருக்கு பயப்படுதுன்னா அவருக்கு பிரியமா நடந்துக்கிறது. நம்ம அவர் நம்மளை நேசிச்சதுனால, நமக்காக அவர் உயிரை கொடுத்ததுனால, நமக்காக அவர் மரித்ததுனால, நமக்காக உயிரோட எழுந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நமக்காகவே வரப்போகிறார் அவர். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவன் மேல நம்ம அன்பா இருக்கச்சு, அந்த அன்பா இருக்கச்சு என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கீழ்படிவோம்ல, அவருக்கு ஒபே பண்ணச்சு. அவர் கொடுத்துட்டு அந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்க எல்லாம் காத்து கொண்டு நடக்கச்சு, பரிசுத்தமா இருக்கச்சு, அன்பா இருக்கச்சு, பொறுமையா இருக்கச்சு. எல்லாம் அந்த வசனம் கூட நம்ம அடிக்கடி பார்ப்போம் தெரியுமா? அன்பு, நீதிய பொறுமை. நாங்க அடிக்கடி பேசிப்போம். ஏதாவது ஒரு இதுனாக்கா இவ்வளவு வெப்சிபா வந்து டக்குன்னு அந்த வசனத்தை சொல்லிட்டு ஓடிடுவாங்க. சோ அந்த மாதிரி சுபாவங்கள்லாம் நமக்குள்ள வளர்த்து கொள்றச்சு நிச்சயமா கனி கொடுக்க முடியும். அப்ப தேவன்கிட்டே அந்த ஞானம் வரும். அப்ப அந்த ஞானத்தின் மூலியமா புத்தி உள்ள ஸ்திரீயா நம்ம மாறி குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்காக கட்ட முடியும். சோ இந்த ஃபியர் ஆஃப் லார்ட்ங்கிறது வந்து நீங்க தேவனை பிரின்சிபல் மாதிரி பார்த்துட்டு ஏதோ ஒரு எப்படி சொல்ல அப்படியே பயந்து அப்படி கிடையாது. ஃபியர் ஆஃப் லார்ட்னா நீங்க தேவன் மேல வச்சிருக்க, இனி கூட அந்த மெசேஜ் கொஞ்சம் பக்தி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, தேவன் மேல இருக்கிற அன்பு. நீங்க தேவன் மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறப்போ யாருமே உங்களுக்கு போஸ்டே பண்ண வேணாம். தேவனுக்கு நீங்க பயந்து கீழ்ப்படிந்து வாழும். பயம்னா என்னதுங்க? தேவன் சொன்னா அது கரெக்டா இருக்கும்னா அந்த ஒரு ரெவரன்ஸ், அந்த ஒரு கீழ்ப்படிதல். ஓகே, சோ அது நமக்குள்ள இருக்கணும். இப்போ நீங்க கேட்கலாம் உங்களுக்குள்ள இருக்கானா இருந்துட்டு இருந்தது, சடனா நம்ம என்ன பண்ணுவோம்? பேக் ஸ்லைட் ஆகிறப்போ, பின்மாற்றத்துல போறப்போ அந்த இது நமக்குள்ள கம்மி ஆயிடும். திரும்ப நம்ம ஆண்டவருக்குள்ள ஒழுங்கா இருக்கணும்னு நம்ம வருவோம், திரும்ப இதுவாகும். பட் என்ன, எந்த இடத்துல நம்ம ஆண்டவரை விட்டு விலகிடவே கூடாதுங்க. பின்மாற்றத்துல போயிட்டீங்களா, ஓகே, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒரு விஷயம் சுத்திங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஏசப்பா நான் முன்னாடி எப்படி உங்களுக்குள்ள உங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நீங்க கேளுங்க. ஓகே, நானும் பின்மாற்றத்துல போயிருக்கேன். அந்த பின்மாற்றத்துல அப்படியே ஆண்டவர் விட்டு அப்படியே ஏத்திஸ்ட் அப்படிலாம் போனதில்லை. பட் அவர் சொல்ற வழியில இருந்து கொஞ்சம் விலகி இருக்கேன் தான். பட் ஆண்டவர் கிருபையில அவர் எனக்கு மீண்டும் இழுத்துக்கொண்டார். நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிருப்போம். அந்த கேப் வந்துடும் தெரியுமா? லைக் பின்மாற்றம்னா பெருசா ஆண்டவர் அப்படியே ஸ்டாமிங் பண்ணி போடுதுங்கிறது கிடையாது. ஆண்டவர் விட்டு போடு. ஆனா ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு சின்ன கேப் வரும். எங்கேயாவது கொஞ்சம் ஒபே பண்ண மாட்டோம். சரி, இன்னைக்கு இவ்வளவு படிப்போம், வேதம் வாசிப்போம், போதும், இன்னைக்கு இந்த ஜபம் போதும் அப்படின்னு நிறுத்துவோம். ஆவியான உள்ள சொல்லிட்டே இருப்பார், இல்ல எழுந்துரு ஜபின்னு. அதிகாலையில எழுதி சொல்வார், இல்ல டயர்டா சம்திங். ஒரு 2 நாள் அப்படி பண்ணுவோமா? 3ஆவது நாள் என்ன பண்ணுவோம்? அவரோட சத்தம் கம்மியாயிடும். நம்மளோட மாம்ச சத்தம்னா என்னோட ஓன் டிசைட்ஸ். இல்ல எனக்கு டயர்டா இருக்கு, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல எக்ஸ்கியூஸ் கொடுக்க தொடங்கிடுவோம். அதுதான் அதுக்குதான் ஒரு எனக்கு நிறைய பேர் பின்மாற்றம்னா உடனே அப்படியே ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போறது. ஜூடா இந்த பின்மாற்றம் நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம
ஒரு நாட்கள் எனக்கு எதுவுமே தோணல. ஆனா ஆண்டவர் தான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சரிம்மா பைபிள் எடுத்து படிங்க. இல்ல எனக்கு பைபிள் படிக்க தோணல, இல்ல எனக்கு ஜெபிக்க தோணல, இன்னைக்கு நான் அப்படியே காமா இருக்கிறேன். காமா ஆண்டவர் கிட்ட இருந்து பிரேக் எடுத்துட்டு மத்த எதுக்கிட்ட இருந்தாலும் பிரேக் எடுங்க. இவ சொல்றது 100% ட்ரூ. ஆண்டவர்கிட்ட மட்டும் பிரேக் எடுக்கவும் கூடாது, எடுக்கவும் முடியாது, எடுத்தா வாழ முடியாது. அதுதான் உண்மை. இஸ் லைக் தி பிரெத் ஆஃப் आवर லைஃப். நம்ம ஆக்ஸிஜன் இல்லனா எப்படி வாழ முடியும்? சோ அதுல அவர்கிட்ட இருந்து பிரேக் எடுத்தோம்னா அவ்வளவுதான், டிஸ்ட்ரக்ஷன். நம்ம மரணத்துக்கு நேர போறோம். மரணம்னாக்க அப்படியே செத்து அந்த இது இல்ல, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபோ இல்ல நம்ம வாழ்க்கைய கூட எங்கேயோ அப்ப யோசிங்க, ஏன் எங்கேயோ நம்ம ராங் ரூட்ல போறோம், நம்ம கிட்ட ஆக்சிஜன் குறையுது, நம்ம இதுக்கு மேல உயிர் வாழ முடியும். அந்த கொரோனா பீரியட்ல ஆக்சிஜனுக்காக எங்க ஓடி 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 தேடி தேடி எடுத்து எல்லாரும் எத்தனை இதுல பாத்துருப்போம்ல. அப்போ நம்ம லைஃப்ல எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு ஜீவனே இல்லாம ஏதோ சோர்ந்து போறோம்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆக்சிஜன் தேவன் தான். தேவனோட இந்த வார்த்தையை உங்களுக்கு மண்டையில ஏறாம கூட இருக்கலாங்க. அந்த நேரத்துல ஒண்ணுமே புரியாம கூட இருக்கலாம். அந்த நேரம் எடுத்து பைபிள் சும்மா ஒரு 4-5 ஒரு ஏதாவது வாசிச்சு பாங்களேன், ஆவியானவர் அப்படியே உங்க மனசை அவர் சமாதானப்படுத்துவார். ஒரு காம்னஸ் வரும். ஏதோ அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்து அப்படியே அவரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதுதான் உண்மை. அவர் சமூகத்துல போய் உட்காந்துருங்க, ஏசப்பா என்னால முடியலன்னு யார்கிட்டயும் பேசாம இருந்துட்டு ஏசப்பாக்கிட்டையும் பேசாம இருந்தா அதை விட கொடுமை வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சண்டை நேரத்துல நம்ம வாய் முடிக்கணும். நம்மளோட ஆத்மா தேவனை நோக்கி பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாய் மூடணும், ஆண்டவர்கிட்ட பேசுறதுன்னு நிறுத்திட கூடாது. அது அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும். மத்தவங்க கிட்ட வாய் மூடி அந்த ஸ்பேஸ் விடுறச்சு என்ன ஆகும்னாக்க, அந்த ஆர்கியூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். மத்தவங்களும் அதை யோசிப்பாங்க, ஓகே இவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க போல இருக்கு. அதே நேரத்துல இன்னொன்னு நான் அது பாயிண்ட் சொல்லணும்னு இருந்தேன். இப்ப நான் ஒரு சில விஷயம் சொல்றேன் கருத்துக்குள்ள, இப்ப வந்து ஆமா கருத்துக்குள்ள அம்மாக்கு தெரியும், பெரியவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கணும். அதே நேரத்துல இவன் சொல்றான்னா அதை ஏத்துக்கிற மெச்சூரிட்டி எனக்குள்ள வரணும். இல்ல இல்ல இவ சின்ன பொண்ணு, இவளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மென்டாலிட்டி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு யோசிக்கிறேனோ அதே அளவுதான் கத்துக்கிறது இவளும் இந்த ஃபேமிலிக்காக யோசிப்பாங்கிறத நான் முதல்ல அக்செப்ட் பண்ணணும். அதுதான் உண்மை. இப்போ பிராக்டிகலா யோசிச்சு பாரு, நான் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன் இந்த குடும்பத்துக்கு வாழ, இவளும் ஒரு இடத்துல வந்திருக்கா. நாங்க 2 பேருமே இந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் இந்த சென்ஸ் இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தவங்க. இந்த குடும்பம் கட்டது எங்களுக்கு கொடுத்தது. எங்க 2 பேரோட டியூட்டியுமே இந்த குடும்பத்தை கட்டுறது. அந்த பர்ஸ்பெக்ட்ல பாக்கறச்சு இவ சொல்றது எல்லாமே தப்புன்னு எடுத்துக்க தோணாது. சிலப்பா தப்பா இருந்துச்சு, இல்லம்மா இது ஒர்க் அவுட் ஆகாது, சரி வராதுங்கச்சு. அந்த நேரத்துல அவளுக்கு புரியலனாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கச்சு. அந்த நேரத்துல நான் என்ன திரும்ப பண்ணுவேன், இதுதான் அவளுக்கும் தெரியும். ஏச்சப்பா எனக்கு புரிய வைக்க தெரியல, அவளுக்கு புரியுவேன், அவ புரிஞ்சிடுவா. அதேதான் அவளும் பண்ணுவா. அதுக்கப்புறம் நானே இல்ல கிரேஸ் இந்த விஷயம் கரெக்டா இருக்கு, ஓகே நம்மளும் ஒத்துக்கலாம். இதெல்லாம் தான் புத்தி உள்ள ஸ்திரீ. அதுக்காக நாங்க 100% புத்தி உள்ள ஸ்திரீயா ஆயிட்டோம் நாங்க சொல்லல. we are also learning. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து they should have maturity to accept what we are saying. இந்த மாதிரி we should have என்ன சொல்ல, நம்ம சொல்ற விதம்ன்றதும் ஒண்ணு இருக்கு. எடுத்தோடனே இப்போ நான் வந்து பார்ட்னர் கிட்ட எனக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, நான் we are more like friends, okay? so நாங்க வந்து எப்படினாலும் நாங்க பேசிப்போம். அதாவது இங்க எப்படினாலும், அதாவது நீங்க வேற மாதிரி எடுத்துக்கூடாது. I have the liberty to go and talk to her about anything and everything, okay? more அதாவது இப்ப எப்படி சொல்ல, சில டைம் நான் வந்து எனக்கும் பண்றது, நாங்க எங்க ரெட்வொர்க்ல லைட்டா ஏதாவது இப்படி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது எனக்கு அவங்க மேல உரிமை இருக்கு, அவங்களுக்கு மேல உரிமை இருக்கு. இப்படி வந்து அதாவது வேற யாரா என்கிட்ட வந்து இப்படி சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், என்னாலதான் உங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் வந்துச்சா அப்படின்னு கேட்கிறோம். முன்னால எங்க 2 பேருக்குள்ள எல்லாம் ப்ராப்ளம் வராது, இது நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படி ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இட் ஷுட் பி மோர் லைக் கணவன் மனைவிக்கு எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளயும் உங்களுக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு இன்டிமசி, அந்த ஒரு லவ் இருக்கணும், அந்த ஒரு லிபர்ட்டி இருக்கணும். ஓகே, ஸோ நான் சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு. ஒருவேளை நான் வந்து கத்திக்கிட்டு இப்படிதான் அப்படிதான், என்ன உங்களுக்கு புரியலையா, என்ன அவங்க எங்க அம்மா இப்படி பண்ணாங்க, நீங்க என்ன அப்படி அப்பெல்லாம் பேசினா she will not be able to accept what I'm saying. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு அவங்க எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நானும் அவங்களுக்கான அந்த என்ன சொல்றேன், மேபி அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ஸ்பேஸ் நான் கண்டிப்பா கொடுத்தே தீரணும். ஓகேவா? தட் இஸ் த மேண்டேட். ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலா நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம கிராண்டடா எடுத்துக்கோம். பட் நம்ம அது பண்ணக்கூடாது. we should all be mindful of it. not only மாமனாரா இருக்கட்டும், நாத்தனாரா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒர்க் பண்ற இடத்துல கொலீக்ஸா இருக்கட்டும், பாஸ், we should not take anybody for granted. ஏன்னா நம்மள கிராண்டடா எடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல இவ சொல்ற அந்த இன்டிமசி அந்த லவ் இருக்கிற மாதிரி
எப்படி கணவன் மனைவிக்குள்ள வேற யாரும் போக்கூடாது, ஆண்டவர் தான் இருக்கணும். ஒவ்வொரு உறவுக்குள்ளயுமே நான் சொல்றது ஆண்டவர் வச்சுதான் இருக்கணும். இட்ஸ் நாட் எப்பவுமே நான் சொல்றேன், இட்ஸ் நாட் தட் ஐ அம் சோ குட், ஷீ இஸ் சோ குட். இல்ல, அவர் காட் இஸ் சோ குட் தட் ஹி இஸ் அலோவிங் அஸ் டு பி as a good மாமியார் ஆர் குட் டாட்டர். இல்ல, எதுக்காக இது சொல்றேன்னாக்க பல நேரங்கள்ல நம்ம மாம்சம் தான் நம்மளுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆவியானவர் வேணும், தேவன் வேணும். கண்டிப்பா நீங்க இப்போ எல்லாருமே உடனே வந்து நம்மள பார்த்துட்டு ஓ இவங்க ரொம்ப லக்கி, இவங்க ரொம்ப பிளஸ்ட், கண்டிப்பா வேற பேசுறது எப்படின்னா கிரேஸுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு மாமியார், இவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட, அதாவது என்னன்னா we are both imperfect vessels united by a perfect God. ஓகேவா? இப்போ என்னன்னா என் மைண்ட்ல என்ன இருக்கணும், எனக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் என்ன இருக்குன்னா, என்னால ஏசப்பா பேர் கெட்டுட கூடாது, அதேதான் இவங்க மைண்ட்ல இருக்கும். சோ நாங்க அதை நோக்கி போறப்போ என்ன ஆயிடும்னா லைட்டா விட்டு கொடுத்துருவோம். ஓகேவா? சோ அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு வந்து இப்போ நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் அவங்க கிட்ட மூஞ்சு காமிச்சதே இல்லையா? நான் காமிச்சிருக்கேன், உண்மையாவே நான் காமிச்சிருக்கேன். சில இடத்துல எல்லாம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் வந்து காமிச்சிருக்கேன், அதெல்லாம் இருக்கு. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் God matured me in that area through her. புரியுதா? நாட் லைக் திஸ். அதனால நான் சொல்வேன், நான் வந்து I have the privilege of that liberty in her. நான் போய் நான் என்ன எமோஷனா சில நேரத்தில் ராவா கூட போய் நான் சொல்லிடுவேன். அதுக்குன்னு நான் வந்து இப்போ அப்படியே ராவா கொடுக்கறதுனால அவங்க வந்து இட்ஸ் ஓகே இல்லை, இப்போ நான் தப்பா ஒரு எமோஷன் காட்டுறேன்னா I will be condemned. அதாவது நான் I will be disciplined. condemn ஜட்ஜ் பண்ண மாட்டேன், பட் I will be disciplined. No, not okay, it's not correct. அந்த நேரத்துல ஆனா அடுத்த வார்த்தையை நாங்க எதுவுமே பேசிக்க மாட்டோம். கிரேஸ் இது சரியில்லை அப்படின்னா அவளுக்கான டைம் கொடுத்துட்டு நானும் நடக்குது. அதுக்குள்ள என்ன ஆகும், என்னோட கான்வர்சேஷன் வித் காட் ஆயிடும், அவளோட கான்வர்சேஷன் வித் காட் ஆயிடும். சோ கத்தக்குள்ள இல்லம்மா சாரி அப்படின்னு அவ வந்துருவா. அதேதான் வயசு வருதா. ஏன் இது சொல்றோம்னாக்கா, இப்ப அவ சொன்னால இன்டிமெசி லவ், நான் சொன்னது காடுன்னு. இன்னொன்னு நான் சொல்றது என்னன்னா, அம்மா மகள், அம்மா பொண்ணா இருக்கலாம், மதர் டாட்டர் ஆர் மதர் இல்லா டாட்டர் இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹூ ஓவர் இன் ஃபேமிலி, ஒரு மெல்லிய லைன் இருக்கணும். ஒரு அதாவது இட்ஸ் நாட் தட். நான் இப்போ இன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னதான் மருமகள் அவ்வளவு தங்கமா இருந்தாலும் மாமியாருக்கு ஒரு சின்ன ஒரு லைன் வரும். இல்ல அது சொன்னா எங்கேயாவது ஹர்ட் ஆயிடுவாளோ, இது தெரியாம அவ எப்படி எடுத்து கொஞ்சம், இட்ஸ் நாட் தட் ஷி வோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ, அந்த ஸ்பேஸ் நான் கொடுக்கணும். அதுதான் மாமியார் எவ்வளவு தங்க தட்டுல வச்சு தாங்கினாலும் அவளோட அம்மாவோட ஸ்தானத்தை என்னால எடுக்க முடியாது. இது வந்து இது உண்மை. இது நம்ம கருத்துக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல நான் சூப்பர் டூப்பர் மாமியார், நான் அவளை தாங்குறேன், அவங்க அம்மாவோட நான் கண்டிப்பா கிடையாது. nobody can be. ஏன்னா இவன் அவங்க அம்மா கிட்ட பேசுற விதமும் அங்க இருக்கிற லிபர்ட்டி டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். இட்ஸ் நாட் தட் ஷீ இஸ் ஆக்டிங் ஆர் தென். இதே இப்ப நான் வந்து இப்போ எப்சிபாவை நான் சிலப்ப சொல்றச்சு, என்னால இந்த நேரம் உடனே கண்டிஷன் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம், ஆனா இப்ப கிட்ட சொல்றச்சு அதே கண்டிஷன் இருக்கும், அந்த லிபர்ட்டி. ஆனா என்ன ஆகும்னா, அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் நான் கொடுக்கலன்னா எனக்கான மரியாதையை நான் இழந்துருவேன். உண்மை அதுதான். ஒரு மாமியாருக்கான மரியாதை இழக்கிறதுக்கான காரணம் மருமகளுக்கான ஸ்பேஸ கொடுக்காட்டி. இட்ஸ் நாட் தட் அவ எழுந்து எனக்கு சல்யூட் பண்ணணும், எனக்கு அது இல்ல. இப்ப அவ சொன்னா தெரியுமா, கத்த கிருபையில கத்த நாம வந்து சாட்சிக்காக she has that privilege, அந்த லிபர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது. அது சொல்றதுக்கு தேவ கிருபை மட்டும்தான். அந்த ஸ்பேஸ நான் கொடுக்கலன்னா முடியாது. அதேதான் அவளும் எனக்கு அந்த ஸ்பேஸ கொடுக்குறா. என்னால சில பேர் என் பிள்ளைகள் கிட்ட ஷேர் பண்ண முடியல, வீட்டுல ஷேர் பண்ணணும்னா கத்த உடனே என்னால இவங்க ஷேர் பண்ண முடியும். I can trust her because she is part of this family and this is our family. I can share anything to Grace. அப்படிங்கிறது அந்த ஒரு கத்த கிருபையில என்னால அது சில நேரத்துல இல்ல, நான் இது சொன்னாக்கா எப்படி எடுத்துப்பாளோ, எப்படி ரியாக்ட் பண்ணும் அது தோணும். ஆனா அதை தாண்டி நாங்க ஷேரும் பண்ணிருக்கோம். தட் இஸ் த ட்ரூத். இப்போ நீங்க நிறைய பேர் இப்படி யோசிக்கலாம், எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களை பத்தியே பேசிக்கிறாங்கன்னா, நாங்க எங்களை பத்தி தான் பேசுறோம்னா, even we face some raw emotions. It's not like உங்களுக்குலாம் ப்ராப்ளம், எங்களுக்குலாம் ஈவன் நாங்களும் மாம்சத்துக்குரியவங்க தான், எங்களுக்கு அது இருக்கு. பட் ஆண்டவர் எப்படி எங்களை வந்து மனையிறாருங்கிறது தான் இட் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம we should be very mindful. நம்மளோட கோலே ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு இருக்கிறப்போ அது வெறும் மாமியார் மாட்டி போடணும் இல்லை, மாமியார் நாத்துனார் ஒர்க், வீட்டு வேலை, பெருக்கிறது, சர்ச்ல ஊழியம், இல்ல நீங்க உங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியம், இல்லைன்னா ஏதாச்சும் எல்லாத்தையும் நீங்க ஆண்டவருக்காகன்னு பண்றப்போ உங்களுக்கு மைண்ட் வந்து ஓகே இது கத்தர் பிடிச்ச மாதிரி நான் பண்ணணும், ஓகே இந்த இடத்துல நான் விட்டு கொடுத்து போனேன். அதனாலதான் நம்ம வந்து பைபிள வந்து நம்ம வந்து
கரைச்சு குடிக்கணும்ன்றதை விட அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வந்து அது எழுதி வச்சுக்கோங்க, அது இருந்துட்டே இருக்கும். சோ நம்ம கரெக்டா ஒண்ணு பண்றப்போ ஐயோ பைபிள் சொல்லிட்டே நம்ம இருக்கக்கூடாது. சீரியஸா நான் இப்படிதான் சில டைம் நான் இப்படிதான் வந்து டிசிஷன்ஸே எடுப்பேன். சில டைம் ஆண்டவர் சொல்றது எனக்கு பிடிக்கணும், ஐயோ பைபிள் இருக்கே நம்ம இப்படிதான் பண்ணுமே இப்படியேதான் சில டைம் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பிடிக்கலையோ இதுல இருந்தா நம்ம பண்ணணும் கரெக்டா. பட் அதுக்கு நம்ம ரோபோட்டிக்கா இல்ல, ஓகே ஆண்டவர் சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். சோ ஆண்டவர் என்ன எங்கேயாச்சும் வந்து நீங்க உங்க மாமியாரோட சண்டை போடுங்க, உங்க கணவரோட சண்டை போடுங்கன்னு சொல்லுவாரா? இல்ல நம்ம எல்லாருமே அன்புனால கட்டப்படணும்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் அங்க இருக்கிறப்போ நமக்குள்ள கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் வரும், கன்ஃபார்ம் வரும். நீங்க உண்மையா நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணணும் கன்ஃபார்ம். அதே நேரத்துல 2 விதமான கேட்டகரி இருக்கும். கர்த்தர் உணர்த்துக்கான சாரி சொல்றவங்களும் இருக்கும். சில பேர் வேர்பலி சொல்ல முடியாது, ஆனா ஆக்ஷன்ல காமிப்பாங்க. சில பர்சன் வேர்பலி சொன்னாதான் அக்செப்ட் ஆகும். சில பர்சன் வந்து அது வாயினான்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் ஒப்புரவாயிட்டேன், ஐ அம் ஓகே, ஐ அம் சாரி ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி. You should understand each other. அதுதான் சொல்றேன். எப்படி நம்மளுக்கு தேவன் கூட ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கோ, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கோ, அந்த லவ் லாங்குவேஜ் வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்கிற லாங்குவேஜ் எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் லாங்குவேஜ். ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ்னு கிடையாது. அது எப்படி சொல்றது, என்னோட உணர்ச்சிகள் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த எமோஷன்ஸ். என்னோட எமோஷன்ஸ் வந்து இப்ப நான் வந்து ஓகே ஆனோட உணர்த்திட்டாரு, ஸோ ஐ வில் கோ அண்ட் சே சாரி டு காட் அண்ட் சே சாரி டு அதர் பர்சன் அப்படின்னு நான் போறது. இதே அதர் நம்ம அந்த மாதிரி இதே அதர் பர்சன் வந்து ஆண்டவர் உணர்த்திருப்பாரு, பட் அது நார்மலா வந்து பேசுறது, நார்மலா இது பண்ணிக்கிறது அப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன வந்து சாரியே இருக்குன்னு சொல்லலையே, சாரிங்கிற வேர்ட் it's not about the word sorry, it's the intention behind what they are doing to you. So அந்த intention and action பார்க்கறச்சே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு. ஸோ சாரி சொன்னாதான் அவங்க மன்னிப்பு கேட்கறாங்கன்னு நினைச்சுக்க. சில பேர் வேர்பலி சாரி சொல்லுவாங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன் இட்ஸ் எமோஷன்ஸ். சில பேருக்கு வந்து வாய்நாள் சொன்னாதான், இப்ப நம்ம சில லேடிஸ்க்கெல்லாம் வந்து வாய்நாள் நிறைய பேசி அதை சொன்னாதான் புரியும். சில பேருக்கு ஆக்ஷன்ல செஞ்சு அந்த காமிச்சிடுவாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வெரி ட்ரூ. இப்போ எனக்கு வந்து வாயில சொல்றது விட எனக்கு நான் ஆக்ஷன்ல பார்த்தேன்னா எனக்கு நீங்க வாயில சொல்லணும் பரவாயில்ல, எனக்கு ஆக்ஷன்ல பார்த்தா எனக்கு அது ஓகே. ஆனா இப்போ வாயில சொல்லிட்டு அது ஆக்ஷன்ல பார்த்தா எனக்கு செம்ம கோபம் வருங்க. அது வந்து நாட் ஓன்லி இன் ஃபேமிலி, இந்த எனிதிங். ஓகேவா? என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ பார்ட்னருக்கு சிலது வந்து நான் வந்து கன்வே பண்ணுவோம். இப்போ நாங்க 2 பேர் எந்த எக்ஸ்ட்ரீம்னா நான் அவ்வளவு சீக்கிரம் கன்வே பண்ண மாட்டேன், நான் கம்முன்னு இருப்பேன். அவங்க ஈஸியா கன்வே பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் அது அவங்களுக்கு வந்து தெரியணும், ஓகே ஓகே இவளுக்கு புரியுது இந்த விஷயம் அப்படின்ட்டு. நான் சில நேரத்துல இப்படிதான் இருக்கேன். ஆனா ஒரு பாடல she was able to understand me, I was able to understand her. ஆரம்பத்துல எனக்கு ஒண்ணுமே புரியாது. இவன எது சொன்னாலும் இது அந்த ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குமா, நான் தான் ஒழுங்கா சொல்றேனா இல்ல தப்பா, அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஆனா லாங்குவேஜ் புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா நாங்க அந்த எப்படி சொல்ல, இன்னும் ஒரு 3 months 2 years ஆகும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் வந்து எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் அது எதனாலன்னா நான் அகைன் சொல்றேன், நான் ஞானமானோ இல்ல எனக்கு நான் ஐ எம் சோ சூப்பர் டூப்பர் குட் மாமியானோ, நத்திங். ஐ எம் நத்திங். எல்லாருக்கும் இருக்கிற அதே பலவீனங்கள்லாம் எனக்கும் இருக்கு. ஆனா எனக்குள்ள ஒரு பலவான் இருக்காருன்னா ஒரு தேவனாகிய கர்த்தர். அதேதான் அவளுக்கும் வசனம் அதுதான் சொல்லுது, fear of the Lord is the beginning of wisdom. இப்போ ஒரு நாள் நான் வந்து ஆண்டவர் சொல்றதை கேட்க போறது இல்ல, நான் என் இஷ்டத்துக்கு போய் சமைக்க போறேன், இஷ்டத்துக்கு நான் வீட்டை நடத்த போறேன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ தட் மேட்டர்ஸ். நமக்குள்ள வந்து தேவன் பயப்பட பயம் இருக்கணும், தேவன் சொல்றது நம்ம செய்யணும்னு இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து நம்மளோட வீட்டை வந்து அழகா ஒரு ஏலியன் போல வைப்பாரு. ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரியா பில்ட் பண்ணிட்டே இருப்பாரு. லவ் ஸ்டோரி நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அதாவது லவ் ஸ்டோரினா நீங்க உடனே வந்து இந்த காதல் அப்படி கிடையாது. இந்த அன்பு லவ்னாக்க ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்கிற காமிக்கிறார். அன்பு நிறைந்த ஒரு இப்ப எனக்கு இந்த ஞானம் வந்துச்சா வரலையா, இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, நம்ம ரொம்ப யோசிப்போம். சோ அத பத்தி எங்க இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நம்ம தேவன் கிட்ட ஞானத்தை பத்தி கேட்கிறோம், நம்ம பயப்படுறோம். நெக்ஸ்ட் ஏசப்பா உங்க ஞானத்தினால நிரப்புங்கன்னு கேட்கிறப்போ அவர் கண்டிப்பாவே நம்மள நிரப்பு வராங்க. கண்டிப்பா. ஓகேவா? ஜேம்ஸ் 1 யாக்கோபு எழுதின அதிகாரம், யாக்கோபு எழுதினது 1வது அதிகாரம் 5 to 8. If any of you lacks wisdom,
Let him ask of God who gives to all liberally and without reproach, and it will be given to him. But let him ask in faith with no doubting. For he who doubts is like a wave of the sea, driven and tossed by the wind. For let not that man suppose that he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways. ஆமென். அதாவது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமென். ஞானம் வந்து கர்த்தருக்கு பயன்படுதான் இருக்கு. இன்னொரு வேத வசனமே சொல்லியிருக்கு, தேவன் வந்து ஞானத்தின் சொரூபம், அவர் வாயிலிருந்து தான் புத்தியும் அறிவும் வெளிப்படுதுன்னு. சோ நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஞானம் கிடையாது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஞானத்தை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கறச்சு எல்லாருக்குமே அவர் கொடுப்பாரு. இட்ஸ் நாட் ஒன் டே ப்ராசஸ். ஸ்டில் நம்ம அந்த எட்டர்னல் லைஃப் அவரோட பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் தினம் அது வந்து குடும்பம் நடத்துறதா இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், இல்ல மாமியார் மருமகள், எனி ரிலேஷன்ஷிப் லைக் இன் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட் சர்க்கிள், இன் யுவர் ஆஃபீஸ், உங்க கலீக்ஸோட, நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க நான் சமைக்கணும், நான் சமையல் செய்யறதுக்கும் கர்த்தர் ஞானம் வேணும். போட வேண்டிய அளவுகளை நான் ஒழுங்கா போடலைன்னா சொதப்பிடும். அது சொதப்பினதையும் சிலப்ப நம்ம சரி செய்வோம் தெரியுமா? அது எங்கேருந்து வருது? கர்த்தர்கிட்ட கேட்கச்சேதான் அந்த கிருபையை கொடுக்குறாரு. அந்த மாதிரி அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? எங்களுக்குலாம் இருக்குப்பா. சமையல் நிறைய சொதப்போம். சொதப்பின நாட்கள்ல ஆண்டவரே ப்ளீஸ் ஏசப்பா ஞானத்தை தாங்க கழிச்சு அதை ரெக்டிஃபை பண்ண, ஆனா அந்த விஷயம் சூப்பரா வரும். சோ அந்த கிருபையும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு, அந்த ஞானத்தையும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஸோ எனி ஏரியா மேபி ஒர்க்கிங், இல்ல நீங்க வெறும் நான் வீட்டுல தான்ப்பா இருக்கேன், நான் ஒண்ணுமே பண்ண ஹவுஸ், அதுக்கு இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஞானம் வேணும். எப்படி வீட்டை நடத்தணும், எப்படி பராமரிக்கணும், துணி, எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங். காலையில் எழுந்துக்கல நைட்டு படுக்கிற வரைக்கும் கர்த்தர்கிட்ட நம்ம ஞானத்தை கேட்கச்சு அவரோட ஞானத்தை நம்ம நிரப்புவாரு. நிச்சயமா பிள்ளைங்களை வளர்க்க வேண்டியது, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தர வேண்டியது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. எல்லாத்துக்குமே அவர் ஞானத்தினால மட்டும்தான் நம்மளால நடந்துக்க முடியும். அவர்கிட்ட கேட்கச்சதான் அது கிடைக்கும் கையில. சோ நம்ம வந்து டவுட் படவே வேணாம். நம்ம தேவனத்தை ஞானத்தை கேட்கிறப்போ அவங்க ஞானத்தினால நிரப்புறாரு. நம்ம டவுட் பட்ட நம்ம எப்படி இருக்கிறோமா? அழிவுல போல இருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஞானத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அர்ப்பணிக்கிறோம். தேவனே உங்களுக்கு நாங்க கீழ்ப்படிந்து வாழ்றோம். அப்புறம் நம்ம ஞானத்தை கேட்கிறோம். தேவன் அவரோட ஞானத்தினால நம்ம நிரப்புறாரு. அண்ட் ஈச் டே நம்ம கருத்துக்குள்ள நடத்திக்கிறதுக்கு வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், என்ன பண்ணணும்? ஆவியானவர் அதுக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. சோ அவரை வந்து நம்மள இங்கிலீஷ்ல அழகா இருக்கும் தெரியுமா? இஸ் அவர் அட்வொகேட், நம்மளுக்காக பரிந்து பேசுறவர். அதே நேரத்துல நம்ம ஆவியானவரை பத்தி பாக்கறச்சே அவர் எப்படிப்பட்டவரா இருக்கா? தேவன் கிட்டே இருந்து கேட்டு நமக்கான விஷயங்களையும் சொல்லிதராரு. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சில நேரத்துல உங்களுக்கு தோணும் தெரியுமா, ஆவியானவர் உணர்த்துவாரு இல்ல, இந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, நமக்கு இருக்குல்ல, கத்துக்கவில்லை, வருங்காரியத்தை குறித்து பேசுவாரு. இந்த பக்கம் போகாத, இன்னைக்கு இந்த இடத்துல போகாத, இந்த இடத்துக்கு போகாத. இது வந்து ஜோசியமோ குறி சொல்லுதலோ கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நம் தேவன், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கார், நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கார். அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக ஜபிக்க, நமக்கு வேண்டிக்கிறது என்னன்னு சில பேர் தெரியாம இருக்கு, என்ன ப்ரே பண்ணணும்னே தெரியாது. பிதாவின் சித்தத்தின்படி நமக்கு என்ன நல்லதுன்னு அவருக்கு தெரியும். அதை வச்சு நம்மளை ஜபிக்க வைப்பார், ஆவியில நிரம்பி ஜபிக்கரிச்சு கண்டிப்பா. அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுக்கு போதிச்சு வழி நடத்துவார். வலது பக்கம் திரும்பும் போது வழி இதுவேன்னு சொல்லி நடத்துவார். சங்கீதக்காரன் சொல்றது போல உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்றாரு. அவர் நம்ம மேல கணக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை சொல்வாரு. நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. நம்ம எந்த வழியில நடக்கணும்? சில பேர் எங்களுக்கு எத்தனை வாட்டி தெரியுமா, இந்த வழியில போனாங்க, இல்ல இந்த பக்கம் டிராபிக் இருக்கும், வேற எவ்வளவு அழகா அற்புதமா நடத்திருக்காரு ஆண்டவர். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான், ஆனா பெரிய பெரிய விஷயங்கள், சின்னதுல இருந்து பெருசு எல்லாத்துலயும். ஆனா ஆவியானோட உதவி கண்டிப்பா வேணும். எக்ஸாக்ட்லி. நம்ம அந்த ஒரு நாளுமே நம்ம வந்து ஆவியான தேவன் நம்ம நடத்துறாரு, நம்ம உணர்ந்து அவருக்கு நம்மள விட்டு கொடுக்குமே. இப்ப யோசிச்சு பாருங்க, வீட்டுல யாரும் ரொம்ப சோர்வா இருக்காங்க, சோர்ந்து போயிருக்காங்க, நாட் ஒன்லி பிசிக்கலி மென்டலி. யோசிச்சு பாருங்களேன், இப்ப சற்று எல்லாரோட மைண்ட வந்து கொள்ளையடிக்க வேணாம். ஆவியான தேவன் உங்களுக்கு உணர்த்துறாரு, நீங்க அவருக்கு போய் ஜெபி, அவனுக்கு போய் ஜெபி அப்படின்னு சொல்றப்போ நீங்க அந்த இடத்துல போய் நீங்க வந்து அந்த காரியத்தை பண்றப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் அவன் மகிமைப்படும். ஏன்னா நீங்க அதை பண்ணல அப்படின்னா அந்த என்ன சொல்றது, அந்த லூப் ஹோல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, வீடு வந்து ஒரு சமாதானமற்ற ஒரு இடத்துக்கு போய் ஒரு டிசாஸ்டர் வந்துருவாங்க. ஆமா. சோ
நம்ம வந்து ஆவியான தேவன் நமக்கு ஒரு நாளும் அவர் டே சொல்லி நமக்கு உணர்த்திட்டே இருப்பாரு. இப்போ பிரேயர் மட்டும் இல்லைங்க, இதை நீ இன்னைக்கு அவங்களுக்கு சமைச்சு கூட அப்படின்னு சொல்றப்போ, இதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை நான் சாப்பிடணும்னு கிரேவ் பண்ணிட்டு இருப்போ, வீட்டை யாருக்காவது ஒரு இருப்போம், அவங்க அதை வந்து செஞ்சு கொடுக்கப்போ, இது கூடவா ஆவியான தேவனுக்கு தெரியும், இது கூடவா. சோ நம்மளை விட்டு கொடுத்துட்டு பண்றப்போ ஃபேமிலின்றது ஒரு குட்டி குட்டி ஆசைகள் நிறைவேறப்படுறது கூட தானே. சோ ஆவியான தேவன் நம்மள வந்து அந்த அளவுக்கு அழகா நம்மள வந்து வழி நடத்துவாரு, நிறைவேற்றியும் கொடுப்பாரு. சில பேர் நம்ம ஏதாவது வாங்க போவோம், வாங்காதேன்னு உணர்த்தி அதை வாங்க கூடாதையும் பண்ணுவாரு. எதுக்காகனா நம்ம நல்லதுக்காக, தேவநாம மகிமை பண்றதுக்காக. அதான் ரைட் போகணுன்ற இடத்துல இல்ல லெஃப்ட் போடுவாரு, சில இடத்துல ரைட் போலாமான்னு சொல்றப்போ ரைட் போடுவாரு. சோ ஒரு விஷயமும் நம்ம வந்து ஆவியான தேவன் நம்மள விட்டு கொடுத்து நம்ம பண்றப்போ he will help us. and also மெயினா நம்மளோட பலவீன நேரத்துல அவங்க நம்மள உற்சாகப்படுத்துவார். he will strengthen us mentally, physically, எதுவா இருந்தாலுமே he will strengthen us. Holy Spirit and help பண்ணுங்க நீங்க கேக்குறப்போ அவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். he is our helper. சில வசனங்களை வாசிப்போமா? Zechariah 4:6. This is the word of the Lord to Zerubbabel, not by might nor by power but by my spirit says the Lord of hosts. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இது வந்து நாட் பை மைட் நாட் பை பவர்ங்கச்சு, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தாளத்தினாலோ இல்ல பணபலத்தினாலோ இல்ல பின்னணினாலோ இல்ல நம்மளால செய்ய முடியாது. இட்ஸ் நாட் பை தட், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இல்ல புத்தியோ இல்ல என்னால இது செஞ்சிட முடியும், நத்திங் லைக் தட். கர்த்தருடைய ஆவினால மாத்திரமே இந்த காரியம், ஒவ்வொரு காரியமும் ஆகும். சோ எனக்கு சமைக்க நல்லா தெரியும் அப்படிங்கிறத போய் சமைச்சிட முடியாது. சமைக்க நல்லா தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல சமையல் வராது. ஆனா கர்த்தர் கிருபையினால, கர்த்தருடைய ஆவியினால என்னை பலப்படுத்துறதுனால, அவருடைய ஞானத்தினால என்னால அவர் கொடுத்ததை ஒழுங்கா செய்யறதுக்கு அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார். by his power, by his spirit. So அடுத்து பாப்போம் Romans 8:26-27. And the Holy Spirit helps us in our weaknesses. For example, we do not know what God wants us to pray for, but the Holy Spirit prays for us with groanings that cannot be expressed in words. And the Father who knows all hearts knows what the Spirit is saying, for the Spirit pleads for us believers in harmony with God's own will. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்கள் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆமென். சோ இங்க என்ன சொல்றது, ஆவியான தேவன் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. நம்மளோட பலவீன நேரத்துல இஸ் ஹெல்பிங் அஸ். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு தெரியாதுங்க ஒரு நாளும் வாட் டு கோனா ஃபேஸ், பட் தி ஹோலி ஸ்பிரிட் நோஸ். சோ அவர் நம்மள அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மள ப்ரிப்பேர் பண்ணுவார், ஆயத்தப்படுத்துவார், நம்மள ஜெபிக்க வைக்கிறதுக்கு மாதிரி. நான் சொன்னல, இப்போ குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க சோர்வா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறது, குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு போய் நீ இது செய்யுன்னு சொல்றது, சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கறத செய்யாத அப்படின்னு சொல்றது. சோ ஆவியான தேவன் நம்மளுக்கு எப்படியா இருக்காரு வந்து இஸ் ஆர் ஹெல்பர். இப்போ ஜான் 14:16 நீங்க பாத்தீங்கன்னா அவர் நமக்கு ஹெல்ப் பண்றவரா இருக்காரு. ஓகேவா? he will teach us. அம்மா கூட சொன்னாங்க இந்த ஐசாயா வசனத்துல சொன்னாங்க, இடது வலது பக்கம் திரும்பும் போது வழி இதுவேங்கிற சத்தம் கேட்கும். எஸ். சோ அது யார் நமக்கு அது யாரோட சத்தம்? ஆவியான தேவன் தான். சோ ஒரு நாளும் ஆவியான தேவன் நம்மள வந்து வழி நடத்திட்டு தான் இருப்பாரு, ஈச் அண்ட் எவ்ரி டே. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க டேப்லெட் போட மறந்துட்டீங்கன்னா ஆவியான தேவன் உங்களுக்கு உணர்த்துவார், டேப்லெட் போட மறந்துட்டா போடு அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி தான் ஒரு நாளும் நம்ம ஆவியான தேவனுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம வாழணும். மெயினா அவர் சார்ந்து இருக்கணும். எவ்ரிதிங் எது பண்ண போச்சும் ஆஸ்க் காட், ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, ஆவியானவரே என் கூட வாங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்களேன். அந்த அந்த ஒரு அனுபவம் வந்து இட்ஸ் நோ, யாருமே நம்ம கூட இல்லைங்கிற அந்த லோன்லினஸே வராது. நீங்க ஆவியானோட பேச ஆரம்பிச்சு, ஆவியானோட பேசுறது அவர் எப்படிப்பட்ட தேவன், திருப்பி பேசுகிற தேவன். சும்மா வாய் மூடிட்டு நம்ம கல்லையோ மண்ணையோ வணங்குற ஜீவனோட தேவன் ஆராதிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் எப்படின்னா உங்களுக்கு பேசுவார், உங்களோட அந்த அந்த ஒரு இன்டிமேசி, அந்த கனெக்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சொல்றது, கர்த்தர் நல்லவர். ருசிச்சு அந்த ருசிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அது எழுது எப்படின்னு.
எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இப்போ நம்ம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல ஆவியான தேவன் நம்ம சொல்லுவாரு, நோ டோன்ட் டூ, இந்த நேரத்தை நீ வேற ஏதாவது பண்ணலாம், வேற ஏதாவது பண்ணலான்றது வந்து இந்த நேரத்தை நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் கூட ஆவியான தேவன். ஸோ ஹோலி ஸ்பிரிட் யார், இஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட். அவர் நம்மள அழகா வழி நடத்துவார். ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் புத்தியுள்ள ஃப்ரீயா இருக்கணும்ன்றது வந்து சும்மா நம்ம வாயினால சொல்றது மட்டும் இல்லை, நம்ம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபியர் ஆஃப் தி லார்ட் நமக்குள்ள இருக்கணும், அடுத்து நம்ம ஞானத்துக்காக ஜெபிக்கணும், அடுத்து ஆவியான தேவன் மேல நம்ம வந்து டிபெண்டா நம்ம விட்டு கொடுத்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டே we should walk in this ways. இதெல்லாம் பாசிட்டிவ் இது சொல்லிட்டா. செய்யக்கூடாது என்ன, நம்ம வந்து புத்தி இல்லாம நடக்கிறதுனாக்க தேவனை தேடாம இருக்கிறது, ஜெபிக்காம இருக்கிறது, வேதம் வாசிக்காம இருக்கிறது, வேதத்தின்படி நடக்காம இருக்கிறது, செல்ஃப் பிட்டியை வச்சுக்க கூடாது, மற்றவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது. ஹவு வி கம்யூனிகேட் அண்ட் வி ஷுட், மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது ஒழுங்கா பண்ணாம இந்த ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கிறது, கோபம், கசப்பு, பிடிவாதம், இதெல்லாம் வளர்த்துக்கிட்டா என்ன ஆகும், நம்மளையும் நம்ம என்ன பண்ணுவோம், வதச்சுக்குவோம், பனிஷ் பண்ணிக்கிறோம், நம்ம ஃபேமிலியும் நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நம்ம நோங்கடிக்கிறோம். அது என்ன ஆகும், எண்ட் ஆஃப் தி டே வந்து அந்த வசனத்துல கடைசியில படிச்சோம்ல, புத்தி இல்லாதவளோ தன்னோட சொந்த கைனால தன்னோட வீட்டை இடிச்சு போட்டுருவா, கொண்டு போட்டுருவா. சோ அதுக்காக தேவன் நம்மளை படிக்கல. புத்தி உள்ள ஸ்திரியா கர்த்தருக்குள்ள சார்ந்து அவளை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு அவளும் நன்றா சாட்சியா வாழ்ந்து அந்த குடும்பத்தையும் கிறிஸ்துக்குள்ள கட்டுறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் படிச்சிருக்காரு. அதுதான் அவர் சித்தமும் கூட. ஆமென். ஸோ வி பிலீவ் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள அழகான ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஆண்டவர் நமக்கு எப்படி அவருக்குள்ள ஒரு ஃப்ரீயா இருக்கணும் நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்திருக்காரு. இப்பொழுது கூட நம்ம எல்லாரையும் நம்மளை விட்டு கொடுத்து நம்ம வந்து ஜெபிப்போம். ஆண்டவரே நன்றி 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 ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நல்லவரே நன்றி, தூயவரே நன்றி, சேனைகளின் கர்த்தரின் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராகவே இருப்பதற்காக நன்றி ராஜா. உண்மை உயர்த்துக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துக்கிறோம், உண்மை வணங்குகிறோம் ராஜா. ஆண்டவர் உண்மை வாஞ்சிக்கிறோம், உண்மை வரவேற்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நேசு ரத்தம் கழுவப்பட்டு மன்னிக்கப்படட்டும் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஆண்டவரை மேபி ஆண்டவரே மாமியார் மருமகளாக இருக்கலாம், அம்மா மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஆண்டவரே ஒரு விஷயம் எல்லாரும் சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ கர்த்தரை சார்ந்து கொண்டு எப்படி தன்னை குடும்பத்தை கட்டுகிறாள் என்று வேதத்துல நீ சொல்லி கொடுத்திருக்கிறீரே, அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் வாழ ஆண்டவரே அவர்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள், கோபங்கள், செல்ஃப் பிட்டினஸ், ஆண்டவரை தேவையில்லாத வைராகியங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிடிவாதங்கள், துர்குணங்கள், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு விலகி போகட்டும் தகப்பனே. ஆண்டவரே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு இந்த வேதத்திலே நீ சொல்லி இருக்கிறபடி ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக கர்த்தரை சார்ந்து கொண்டு முதலாவதாக உண்மை தேட ஆண்டவரை உண்மையில் ஆண்டவரை சார்ந்து இருக்க, உண்மையை நம்பி இருக்க, உண்மை பின்பற்ற, உண்மை சித்தத்தை அறிந்து கொண்டு, உண்மை புரிந்து கொண்டு, உண்மை நேசிக்க, நீர் சொல்லுகிறபடி உம்முடைய அலைன்மெண்டோட ஒத்து வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் பாத்திரமாக இருக்கும்படி ஆண்டவரை அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஒரு ஸ்திரீயாக ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் வைப்பீராக தகப்பனே. ஆண்டவரை அது சிறு வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் ராஜா, படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் தகப்பனே, மாமியாராக இருக்கலாம், வயோதிகராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே நீர் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தையும் பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரை உண்மை சார்ந்து இருக்க உண்மைக்கு தங்களை விட்டு கொடுக்கும் போது உம்முடைய ஞானத்தினால் நீ நிரப்புகிறேன். அந்த ஞானத்தினால் ஆண்டவரை நிரப்பும் போது நான் வேண்டிக் கொண்டது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்படாதபடிக்கு ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவினிடத்தில் கேட்கும் போது அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்க ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுக்கிற அந்த விசுவாசத்துக்கு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்துல ஆண்டவரை தினம் அதை நிலைத்து நின்று நடக்க ஆவியானவரை உங்களுடைய உதவி நாடி உம்முடன் ஆண்டவரை உறவாடி உங்களுடைய வார்த்தையை கேட்டு இடது வலது பக்கம் நடக்கும் போது உங்களுடைய மெல்லிய சத்தம் கேட்கும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பாராட்டுவீராக தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ கிருபை, தேவ சௌக்கியம், சுகம், சந்தோஷம் இருக்கட்டும், தேவ சமாதானம் இருக்கட்டும், தேவ ஆவியானவர், தேவ பிரசன்னம் இருக்கட்டும், தேவனுடைய வல்லமை இருக்கட்டும், தேவ ரட்சிப்பு இருக்கட்டும், தாழ்வுடைய உங்களுடைய வழி நடத்தல் இருக்கட்டும், உங்களுடைய கரம் இருக்கட்டும், உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சோ சீக்கிரம் இன்னொரு எபிசோட மீட் பண்றோம். இன்னைக்கு நம்மளை விட்டு கொடுத்து ஆவியான தேவனை விட்டு கொடுத்து தேவனுக்கு தேவனுக்கு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். Let us be the women who build the house and not destroy the house. God bless you. God bless you. கண்டிப்பா இது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஒரு வாடி ரீகேப் பண்ணிக்கல, உங்களுக்கு இது நன்மையா இருக்கும் விசுவாசிக்கிறோம். ஆமென். God bless you.